இட்லி தோசை இல்லாத காலை உணவுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் 16. இதுல என்ன ஜூஸ் ரொம்ப நல்லது? மாதுளை பழ ஜூஸ் குடிங்க, கிரேப் கருப்பு திராட்சையில குடிங்க, ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட். இது எப்படி போடணும்னு நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துறேன். நிறைய பேர் ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் அப்படி போடவே போடாதீங்க, கொமட்டுற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. 2 கேரட், ஒரு குட்டி பீட்ரூட், ஒரு ஆப்பிள், இதுதான் ரேஷியோ. அதாவது கேரட் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். கேரட்ல 3ல 1 பாகம் பீட்ரூட், ஒரு ஆப்பிள், இதெல்லாம் கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சு வடிக்கிட்டு ஒருத்தங்க குடிக்கணும். இதை நீங்க 4 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தக்கன அதை 4 மடங்கா பிரிச்சுக்கோங்க. சோ இந்த கேரட், பீட்ரூட், ஆப்பிள் ஜூஸ் ஏகப்பட்ட வியாதிகளை குணப்படுத்த இதை பற்றி தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். அத்தனை ஒரு அழகையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். சோ காலையில நம்ம 8 மணிக்கு ஒரு பயிர் 100ல இருந்து 150 கிராம் சாப்பிட்டுக்கோங்க. 9 மணிக்கு 1/4 கிலோ பழ ஜூஸ், வாரத்துல 2-3 நாள் ஏபிசி ஜூஸ், 2 நாள் மாதுளை ஜூஸ், 1 நாள் கருப்பு திராட்சை, 1 நாள் முலாம்பழம் அந்த கிர்னி பழம், 1 நாள் கமலா ஆரஞ்சு, 1 நாள் தர்பூசணி, இப்படி எதுவும் சாப்பிடலாம். ஆனா நல்லா கவனிங்க, ஏபிசி ஜூஸ், மாதுளை, கருப்பு திராட்சை இது கட்டாயம் குடிங்க. அவ்வளவு கலர் வரும், ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஒரு மாதிரி பளபளப்பா இருக்கும், மலம் நல்லா போகும், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அதுல நடக்கும்.